டேவிட் எப்பயுமே அர்ஜென்ட் ஃபோனே எடுக்க மாட்டான். எடுத்துட்டேன். ஏய் டேவிட், எங்க இருக்கடா? இங்க வா. ஏன் நம்ம கிளாஸ்ல சங்கீதா இன்னைக்கு சாரியில வந்திருக்கா. அவளை பார்த்தாலே பயங்கர அழகாக, சும்மா வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்கா. சீக்கிரம் வாடா. அட ஆமாம், நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி சங்கீதா இன்னைக்கு சாரியில் வந்திருக்கா. இவ்வளோ அழகாக இருக்கா. இந்த மாதிரி அழகை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. வானத்துலேருந்து வந்த தேவதை மாதிரியே தான் இருக்கா. டேவிட் வந்துட்டான். டேவிட், இங்க பாரு, பின்னாடி பாரு, நான் இங்க இருக்கேன் பாரு. என்ன இவ்வளோ கத்தனாலும் கூப்பிட மாட்டான். டேவிட், நீ சுந்தரி, அந்த டேவிட் கூப்பிட. நான் எவ்வளோ இங்கேருந்து கத்துறேன், அவன் காதலே வாங்க மாட்டான் பாரு. ஏப்போல சங்கீதா, உன் பின்னாடி டேவிட் ஒன்னையே நின்று பார்த்துட்டு இருக்கான். அந்த பக்கம் பாருல, திரும்பி பாரு. அவன் வேற யாரையும் பார்க்கல, உன்னை தான் பார்த்துட்டு இருக்கான். டேவிட், அட பயப்புள்ள, எவ்வளோ நேரம் கத்தனாலும் இது காதலே வாங்க மாட்டேங்குது. இவன் என்ன சங்கீதா பார்த்ததுல இருந்து அப்படியே நின்றுட்டான். பல் தைக்கிற விளம்பரத்தில் வந்த மாதிரி பல்ல பேனு காமிச்சுன்னு அப்படியே நிற்கிறான். அடப்பாவி, அநியாயத்துக்கு இப்படி மாறிட்டான் இவன். ஏய் ஜெனிஃபர், அங்கே பார்த்தியா சங்கீதா சாரியில் எவ்வளோ அழகாக வந்திருக்கான்ட்டு. இன்னைக்கு காலேஜே அவளை பற்றி தாண்டி பேசிகிட்டு இருக்காங்க. வானத்துலேருந்து வந்த தேவதை, இந்த மாதிரி ஒரு அழகை பார்த்ததில்ல அப்படின்னு டைலாக்காக அடுக்கி விட்டுட்டு இருக்காங்க. டேவிடும் அதை தான் சொல்லிட்டு இருக்கான். அங்கே பாரு, அவன் ஏதோ கரண்ட் கம்பத்தில் கை வச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவ்வளோதான், டேவிட் நாக் அவுட்டு. ஹாய் சங்கீதா, இதை நான் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு யாரும் இவ்வளோ அழகாக இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ அவ்வளோ அழகாக இருக்க. வானத்துலேருந்து வந்த சும்மா தேவதை மாதிரி. தேவதையா? தேவதை இல்லை இல்லை இல்லை, அதுக்கும் மேலே என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியல. ஹாய் சங்கீதா, எனக்காக இதை வாங்கிக்கேன். உனக்காக நான் ஆசாசியாக ஓடி போய் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்த பூக்களில் இருக்கிற எவ்வளோ அழகாக இருக்கோ அதை மாதிரி தான் உன் முகமும் அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளீஸ் எனக்காக இதை வாங்கிக்கோ. தேங்க்ஸ் சங்கீதா, என்கிட்டேருந்து இந்த பூக்களை நீ வாங்கினதுக்காக. இந்த பூக்களோட அழகும் உன்னோட அழகும் ரெண்டும் சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்க மொத்த அழகு மாதிரி எனக்கு தெரியுது. ஏய் ஜெனிஃபர், அங்கே பாரு, டேவிடு, சங்கீதா கையில் பூ. அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஏய் ரோசி, சும்மா நீயா ஏதாவது ஒரு கதையை கட்டி விடாத. இன்னைக்கு அவள் அழகாக இருக்கான்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஏன் நம்ம யாராவது பர்த்டே கூட தான் வாங்கி கொடுக்குறது இல்லையாண்ணே? என் பர்த்டே கூட தான் அவன் வாங்கி கொடுத்தான். அதுக்காக அவன் லவ் பண்ணுறான், சங்கீதாவை லவ் பண்ணுறான்னு அர்த்தமாண்ணே? என் மண்டு ஜெனிஃபர், உன் பர்த்டே கூட தான் அவன் பூ கொடுத்தான். அதை நான் இல்லை நான் சொன்னேன். ஆனால் அவன் உனக்கு கொடுத்த விதமும் சங்கீதாவுக்கு கொடுத்த விதமும் பார்த்தா அவன் சங்கீதாவை லவ் பண்ணுறான் கன்ஃபார்ம். நீ என்ன தான் சொன்னாலும் அவன் சங்கீதாவை லவ் பண்ணுறான், இதான் உண்மை. நீ சொல்கிறத நான் நம்பவே மாட்டேன். நீ சும்மா ஏதோ கதை கட்டி விடுற. டேவிட் எனக்கு மட்டும்தான். நான் இந்த இடத்துலையே இருக்க விரும்பலை, நான் கிளம்புறேன். என்ன ரோசி, என்னையே பார்த்துட்ருக்க? ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சங்கீதா, நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், அவ்வளோதான். பாய் சங்கீதா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம்.